சித்து ஸ்னேகாவோட கூட பிறந்த அண்ணன், இவங்க வந்து அம்மா. ஒரே ஒரு அண்ணன் மட்டும் தான், ஒரு அண்ணன் தான். கல்யாணம் ஆனா மறுநாள் எடுத்தது நானும் என் பாப்பாவும். கல்யாணம் முடிஞ்சு விருதாச்சலம் போயிருந்தோம். அப்போ வந்து எல்லாருமே போட்டோ வீடியோ எல்லாமே எடுத்திருந்தோம். அப்போ வச்சு எடுத்ததுதான் இந்த போட்டோ. சாட்சியும் ஸ்னேகா. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு vlog எடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிருக்கோம். ரொம்ப நாள் வீடியோவும் போட முடியல. இன்னைக்கு என்ன வீடியோனா, ஸ்னேகா அவங்க வீட்டுல வந்து தாய் வீட்டு நிலங்கு அந்த ஆல்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு, நாங்களும் பார்க்க போறோம். உங்களுக்கு காமிச்சிட்டு இவங்களோட அம்மா, ரிலேஷன், அண்ணன், தம்பி, தாத்தா எல்லாருமே இருக்காங்க. அவங்களே உங்களுக்கு வந்து இந்த ஆல்பத்துல வந்து காட்ட போறாங்க. வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள ஆரம்பிக்கலாமா? வீடியோக்குள்ள சாமி கும்பிட்டுக்கலாம். இவங்க எடுத்தோன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிசைனிங் அந்த முருகர் படம் போட்டு நம்ம பத்திரிகையில எப்படி இருக்கும். இவங்களோட நிச்சயதார்த்த புடவை தானே இது. நிச்சயதார்த்தத்துக்கு புடவை நம்ம இங்க கோயில்பட்டியில தான் எடுத்தது. சாரி எனக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு மாதிரி வெந்தய கலர் கோல்டன் பினிஷிங்ல. வாங்க உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தது எம்டி. இதோ பாருங்க, பெருசா போட்டு நீயோட போட்டோ வந்து பெருசா இருக்கும். இதான் வந்து நிச்சயார்த்த புடவை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது என்ன புடவை? இது வந்து நார்மலா எண்ணெய் வைக்கிறதுக்கு முன்னாடி கட்ட சொல்லுவாங்க. கட்டிட்டு தான் அந்த தாய் நலங்கு புடவை கட்ட சொல்லுவாங்க. இது வந்து எல்லாமே இவங்க ஊர் நிராமணியில வச்சு எடுத்தது பண்ண அந்த வீடியோ. வச்சிருக்கேன். எங்க அம்மாவோட சொந்த சித்தப்பா இவங்க. இது எங்க அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சி. இவங்க சித்தி, எனக்கு அத்தை. இவங்க அம்மாவோட கூட பிறந்த ஒரே ஒரு தங்கச்சி மட்டும் தான். இவங்க வந்து வடிவுக்கரசி அத்தை. அதே மாதிரி அவங்க மனைவி. இவங்க யாரு தெரியுமா? இவங்க யாருக்குன்னு நீங்க வீடியோ போட்டிருப்போம். ஸ்னேகாவோட அம்மா, என்னோட அத்தை. ரொம்ப கழிச்சு அந்த வீடியோல வந்து ஜங்ஷன் வீடியோ போட்டிருந்தோம்ல, அத்தை வந்து ஊருக்கு வந்திருந்தாங்க. சென்ட் ஆஃப் பண்றதுக்கு தானே ஏதோ அனுப்பிவிட்டோம். இந்த பாருங்க, க்ளோஸ் அப்ல தான் இருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? இது அந்த கட்டுறாங்க, பந்தக்காலுக்காக கட்டுறாங்க. எல்லாத்துலயும் ஜூன் மாசம் தாலி கட்ட சொல்லுவாங்க எல்லாத்துக்கும். அப்ப எடுத்த போட்டோ இது. இந்த பந்தக்கால் நட்டுருக்கோம் பாருங்க. ரொம்ப சிம்பிளா பண்ணது. மேரேஜ் எல்லாமே வந்து நிறையத்துக்கு இன்வைட் பண்ண முடியல. இவங்க வீட்லயும் கொஞ்சம் சிம்பிளா பண்ணது. ஏன்னா இவங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ், அதனால ஒன்னும் பண்ண முடியல. இங்க பாருங்க, இதான் நம்ம வீடு. அங்க இவங்க இந்த ஹோம் டூர் வீடியோ நம்ம வந்து போடணும். அடுத்து எப்பயாச்சும் போடும்போது அடுத்தது எலெக்ஷனுக்கு போவோம்ல, அப்ப போடுறோம். அப்ப இவங்க வீடு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஹோம் டூர் வீடியோ. ஸ்னேகாவோட சொந்த வீடு காட்டு, பக்கத்து வீட்டு ரிலேஷன்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு நல்லா பேசுவாங்க. ஆச்சுதான் இவங்க தெரிஞ்சவங்க. இவங்க எல்லாம் ரிலேஷன் பாருங்க. இவங்க ஆயாதான். இவங்க வந்து எங்க அம்மாவுக்கு அத்தை. இவங்களே எனக்கு பாட்டி தான் இவங்க. இதுவே என் ஃப்ரெண்டு குழந்தை. இவ நல்லா இருக்கேனே. இது வந்து எல்லாருமே பார்த்திருப்பீங்க இந்த போட்டோ. இவங்களோட தங்கச்சி ஸ்னேகாவுக்கு வந்து எங்க அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சி காட்டணும்ல, அவங்களோட மகதான் இவ. போபால்ல வடநாட்டுல தான் படிக்குது. தமிழ் பொண்ணுதான், ஆனா அங்கேயே எல்லாம் செட்டில் ஆயாச்சு. அவளுக்கு தமிழ் தான் வராது அதிகமா. பேர் வந்து சாட்சி. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் உங்க கூட படிக்கும் போது இருந்தவ. கூட ஒன்னா இவங்களோட ஃப்ரெண்டு, லோக்கல் ஃப்ரெண்டு. கண் கலங்கி அனுப்பிவிட்டா, போகல. இவங்க ஆண்டிபுரம் ஸ்னேகா ஜெயங்கொண்டத்துல இருந்து படிச்சாங்கல்ல. அப்ப இவங்க வீட்டுலதான் ஸ்டே பண்ணி அந்த பிஎட் தானே, பிஎட் படிச்சுட்டு ஆண்டிபுரம். இவங்க அம்மா, இவங்க பாட்டியோட கூட பிறந்த தங்கச்சி. மெயினான ரிலேஷன் யாரும் இல்லை. எங்க அம்மா, எங்க அண்ணன் எல்லாம் வடநாட்டுலதான் இருக்காங்க. இவங்க எல்லாம் ரிலேஷன், இவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க. இவங்க சித்தி, இவங்க குமராட்சியில இருக்கிறாங்க. இவங்க யாரு அப்படின்னா, இந்த இவங்க வீட்டுல தங்கி இருந்து படிச்சாங்கல்ல, அவங்க அந்த பாட்டியோட பொண்ணு, பெரிய பொண்ணு. இவங்க வந்து இன்னும் எந்த ஊரு? குமராட்சின்றது இதுதான். இது வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த போட்டோ ஆட் பண்ணோம் அந்த டைம்ல. எங்களோட நிச்சயார்த்தத்துக்குள்ள போட்டோ. நாங்க வந்து கிளம்பி போறதுக்கே நைட் ஆயிடுச்சு, 7 மணி ஆயிடுச்சு. நாங்க அங்க போய் இறங்குறோம், கரண்ட் போயிடுச்சு. உடனே ஒரு 1/4 மணி நேரம் கரெக்டா போய் இறங்குறோம், கரண்ட் போயிடுச்சு. என்ன பண்ண ஏது பண்ண ஒண்ணுமே தெரியல. அவங்க வீட்டுல எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. அதனால ஒரு 1/4 மணி நேரம் வீட்டுக்கு போவோம். அங்க ரோட்லயே நின்னோம். கரண்ட் வந்த உடனேதான்
போகணும். ஏன்னா வரும்போது கரண்ட் இல்லை அப்படின்ட்டு ஒரு சொல்லு வந்துடும்ன்றக்காண்டி அப்படி நின்னோம். கல்யாண மாலை, இந்த மாலை வந்து தாமரை மாலை. இது வந்து நாங்க வரும்போதே மதுரையில பிளான் பண்ணி வாங்கிட்டோம். ஸ்பெஷல் இதுதான், தாமரை மாலை தான் ஸ்பெஷலா இருந்துச்சு. சித்து ஸ்னேகாவோட கூட பிறந்த அண்ணன், இவங்க வந்து அம்மா. ஒரே ஒரு அண்ணன் மட்டும் தான், ஒரு அண்ணன் தான், நானும் இருந்தான். பெரியம்மா பையன் தான் இருக்காரு. சாரி, பெரியப்பா பையன். இது இவங்க ஃபேமிலி. ஸ்னேகாவோட மத்திய பிரதேசல இவங்க எல்லாரும் தான் இருக்காங்க. இவங்கதான் மெயினான ஆளு. எங்க அம்மா பெத்தவங்க, எங்க அம்மா, இவங்க அம்மா கூட பிறந்தவங்க. சித்து, சித்தார்த்தன் இவர் பேரு. இவங்க ஆயா இந்த இருக்காருல, இவங்க அம்மா. இவங்களோட கூட பிறந்த தங்கச்சி தான், சரிங்களா? அம்மா பொண்ணு, ரெண்டாவது பொண்ணு. இவங்க பையன் தான் ஸ்னேகாவும் சித்து. ஓகேவா? இந்த இருக்காங்கல்ல, இது கல்யாணம் ஆனா மறுநாள் எடுத்தது நானும் என் பாப்பாவும். கல்யாணம் முடிஞ்சு விருதாச்சலம் போயிருந்தோம். அப்போ வந்து எல்லாருமே போட்டோ வீடியோ எல்லாமே எடுத்திருந்தோம். அப்போ வச்சு எடுத்ததுதான் இந்த போட்டோ. சாட்சியும் ஸ்னேகம் அவங்க. இதான் இவங்க கூட பிறந்த அண்ணன். ஆமா, இது என் கூட பிறந்த மூத்த அண்ணன் கார்த்திக் பாண்டி, மதுரையில இருக்கான் அப்ப. இதுதான் என் தம்பி. எங்க அப்பாவோட கூட பிறந்த அண்ணன் இருக்காங்களா, அவங்க பையன் என் தம்பி. இவன் இவங்க அப்பா கூட பிறந்த, எங்க போனாலும் அவன் தான் கூட்டு போவான் என்ன. 3 பேரு. இவங்க அப்பா தான் லாஸ்ட். ஏன்னா இவ்வளவு தூரத்துல இருந்து வர முடியல யாரும், அதனால 4 பேர். நான் இத்தனையும் காலைல 9 மணி ட்ரெயின் கேட்டுட்டு அவங்க போனதே சாயங்காலம் தான் போனாங்க, ரீச் ஆனது. இவங்க அண்ணன் சித்தார்த்த தான் வந்து பிக்கப் பண்ணிட்டு அங்க போய் ஸ்டே பண்ண வச்சாங்க. தாய் மாமா வீட்டுல பண்ணுவாங்க இதெல்லாம். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் டான்ஸ் ஆடுறேன் பாருங்க. என் தம்பியும் எங்க அண்ணன் என் பாப்பா 2 பேரும் டான்ஸ் ஆடுறாங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, என்னையும் கூப்பிட்டுருப்பாங்க, நானும் ஆடுறேன் பாருங்க. நல்லா பாருங்க, தெரியுதுங்களா? தெரியும், நான் ஆடுறேன். இந்த இங்க தெரியுதுங்களா? முடிஞ்சளவு சிம்பிளா தான் பண்ணது ஆல்பமே வந்து. ஏன்னா வந்து நைட் நேரத்துல வந்து போட்டோ எடுத்தா கிளாரிட்டி தூரத்துக்கு பண்றது ஆளுங்க அதிகமா வர முடியல. இதுவும் எங்க பாட்டியோட பையன், எனக்கு சித்தப்பா முறை வேணும். வேணா இங்க அவருங்க. இதான் அந்த சாரி. இந்த சாரி என்னோட செலக்ஷனு. எங்க சித்தியும் வந்து, சித்தி ரஞ்சினி எல்லாருமே வந்து, நான் வந்து சென்னையில வேலை பார்த்துட்டு இருந்தேன். இவங்க தான் எனக்கு வீடியோ காலில் சேலை காமிச்சு இந்த 2 சாரி நல்லா இருக்கு அப்படின்ட்டு சொல்லி அதுக்கப்புறம் போட்டோ அனுப்பி ஓகே பண்ணது. இதான் இவங்க அப்பா, ஸ்னேகா அப்பாவோட கூட பிறந்த 2வது அண்ணன் ராஜர் மாமா. இது பொண்ணழைப்புக்குள்ள இந்த இது வந்து சாட்சி, நான் எதுவும் சொல்லியாச்சு. இது வந்து நாங்க வந்து கல்யாணம் முடிஞ்சு, ஞாபகம் இருக்குல்ல, குற்றாலம் நாங்க போய் டான்ஸ் கூட ஆடி. கல்யாணம் முடிஞ்சு நாங்க பைக்ல டிராவல் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் வந்து குற்றாலத்துல போயிட்டு குளிச்சுட்டு வந்தோம். அப்ப எடுத்த போட்டோ. அவ்வளவுதான் எண்டு அடுத்துல போட்டோ. இந்த போட்டோ வந்து பின்னாடி பேக்ல கொடுத்தாச்சு. ஓகேவா? இதுல பெரிய ஹைலைட்டே பாத்தீங்கன்னா இந்த முருகர். அதை விட ஹைலைட் வந்து ஸ்னேகோட நிச்சயார்த்த புடவையோட போட்டு ஃப்ரண்ட்ல எடுத்தது. நலுங்கு வந்து காய் விட்டு 2 நாள் இது மட்டும் வரணும். 2 நாள்ல வந்துடும் சொல்லிட்டாங்க வீடியோவோட. அதையும் நம்ம வந்து லாக் எடுத்து போட்டுரும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.